டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல டூர் போன ட்விஸ்ட், ஜெய்ஹோ கோஷத்தோட எஸ்கேப் ஆன யாத்ரீகர்கள் செஞ்ச செயலால ராமேஸ்வரம் ரயில் நிலையத்துல ஒரே பரபரப்பா போச்சு. மத்திய பிரதேசத்திலிருந்து மதுரை வரை ரயில்ல வந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் மதுரை பேசஞ்சர் ரயில்ல ராமேஸ்வரம் நோக்கி பயணிச்சிருக்காங்க. ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, டிக்கெட் எடுத்தது சுமார் 100 பேர் மட்டும்தான். மீதமுள்ள 300க்கும் மேற்பட்டோர் டிக்கெட் எடுக்கல, பயணம் மட்டும்தான்னு கிளம்பிட்டாங்க என்பதுதான் அதிர்ச்சி தகவல். இந்த விஷயம் தெரிஞ்சதும் சதன் ரயில்வே டிக்கெட் டிடிஆர்கள் நடுவழியில் ரயில்ல ஏறி சோதனை நடத்திருக்காங்க. அப்போ டிக்கெட் இல்லாம பயணம் செஞ்சவங்க கிட்ட அபராதம் போட்டு சுமார் 100 பேருக்கு ரூபாய் 25,000 வரை வசூலிக்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா இதுக்கிடையிலேயே 200க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் அபராதமா எங்க இங்க இருக்குன்னு எந்த பணமும் செலுத்தாமலேயே பயணம் செய்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையிலதான் ரயில் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நின்றதும் டிக்கெட் பரிசோதகர்கள் டிக்கெட் இல்லாதவர்களை மடக்கி விசாரிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அதற்குள்ள அந்த யாத்ரீகர்கள் எல்லாம் ஒரே கூட்டமா சேர்ந்துகிட்டு சத்ரபதி சிவாஜி சிந்தாபாத் ஜெய்ஹோன்னு ஓஷமிட்டபடியே ரயில் நிலையத்தை காலி பண்ணிட்டு ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. இதை கண்ட டிக்கெட் பரிசோதகர்கள் என்னடா இது வம்பா போச்சுன்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவங்க போன திசையையே பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த திடீர் சம்பவத்தால ராமேஸ்வரம் ரயில் நிலையத்துல சில நிமிடங்கள் ஒரே பரபரப்பும் குழப்பமும் நிலவியிருக்கு. பேருக்குமே டிக்கெட் இல்லையா? டிக்கெட் வச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு எல்லாம் போட்டுட்டோம். போட்டு இன்னும் செக் பண்ணணும்ன்றது அவங்க போடாம ஒத்துழைக்கல. அவங்க யாருமே ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்னா நாங்கள் அங்கங்கே செக் பண்ணி டிக்கெட்டை ஃபைன் பண்ணிட்டே வந்துட்டோம். ஒரு 20,000 போட்டாச்சு. அப்படியா? இன்னும் இருக்காங்கன்னு சொல்லி தான் நிப்பாட்ட பார்த்தோம். அவர் வந்து டிராமா பண்ணி தெளிவாக போட்டாங்க.